சுந்தர்சியோட கேங்கஸ் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். சுந்தர்சி ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ஸ்கூலுக்கு பிடி சாராக வராரு. அங்கே உள்ள சில டீச்சர்ஸோட சேர்ந்து ஒரு பெரிய ஹைஸ்க்கு பிளான் போடுறாரு. சுந்தர்சி எதுக்காக அந்த ஹைஸ்க்கு பிளான் போட்டாரு, பிளான் பண்ண மாதிரி அந்த ஹைஸ்ட்டை செஞ்சு முடிச்சாரா, இதுதான் கேங்கர்ஸ். எனக்கு இந்த படமே டீசென்ட் வாட்சாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரியாக தான் போகும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் சுந்தர்சி விட்டதை பிடிச்சி தட்டி தூக்கிட்டாரு. செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் முடிஞ்சோன்னா அடுத்த 45 மினிட்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். ஹைஸ்ட்டுக்கு சில மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்த மிஷன் சொல்லி இவங்க காமிச்சது எல்லாமே செம ஃபன்னாக இருந்தது. கிளைமேக்ஸில் ஒரு லென்த்தான தேட்டர் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அந்த சீக்வன்ஸோட ரைட்டிங் மொரட்டு ஃபன்னாக இருக்கும். ஓவராலாக ஒரு சுமாரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஜாலியான ஃபன்னான என்டர்டைனிங்கான செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வடிவேலோட காமெடிஸ்க்கு எனக்கு அவ்வளோவா சிரிப்பு வரல. ஆனால் செகண்ட் ஹாஃபில் நிறைய இடங்களில் காமெடிஸ் ஒர்க் ஆச்சு. இந்த படத்தை சுந்தர்சியோட பெஸ்ட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் 45 மினிட்ஸோட காமெடி போர்ஷன் ஒர்க் ஆனதுனால இது ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக மாற்றிருக்கு. முக்கியமாக இந்த படத்தில் சில அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சர்ப்ரைஸான கேமியோவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சூப்பரான சில காமெடி சீன்ஸை வச்சு அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா கண்டிப்பாக இந்த படம் இதை விட சூப்பராகவே வந்திருக்கும். அடல் கண்டனி இந்த படத்தில் பெருசாக எதுவும் கிடையாது. சுந்தர்சியோட படங்கள் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். லாஜிக் பற்றிலாம் யோசிக்காம காமெடி மட்டும் எதிர்பார்த்து போகிற ஃபேமிலி ஆடியன்ஸ், கமர்ஷியல் ஆடியன்ஸை கண்டிப்பாக இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். மற்ற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு தெரியல. ஓவராலாக ஒரு டீசென்ட் வாட்சான காமெடி படம் தான் இந்த கேங்கர்ஸ்.